வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களை இதுவரை குறை கூறி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது உங்களை தேடி வரப்போகிறார்கள். தேடி வருவது மட்டும் கிடையாது, உங்களிடம் உதவிகளை அவர்கள் எதிர்பார்த்து நல்லவர்கள் போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். ஆனால் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவர்களுக்கு உதவி என்பதால் மட்டுமே தான் உங்களை தேடி வருகிறார்கள். அதே போல அவர்களுக்கு வேறு யாரேனும் ஒரு பணத்தை கொடுத்தாலோ, வேறு உதவிகளை உங்களை விட அதிகமாக செய்து கொடுத்தாலோ உங்களுடைய முதுகில் அவர்கள் குத்தமாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம்? எனவே முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி உறவுகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். இவர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்க்காமல் தள்ளி வைப்பது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். மீனம் ராசிக்காரங்களை, வாழ்க்கையில சில தருணங்கள் நமக்கு ஒரு பெரிய உண்மையை நிச்சயமாக புரிய வைக்கும். அது என்ன தெரியுமா? இன்று நம்மை குறை கூறியவர்கள், நம்முடைய திறமையை சந்தேகப்பட்டவர்கள், நம்முடைய நல்ல எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் பேசியவர்கள் கூட காலம் மாறும் பொழுது நம்முடைய உதவியை தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கலாம் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த சில விஷயங்களின் மூலம் நிச்சயமாகவே நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் அமைதியாக இருந்ததை பலர் தவறாக புரிந்து கொண்ட அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்கள் எதையும் எதிர்த்து பேசாமல் பொறுமையாக சென்றதை பலவீனம் என்று நினைத்து உங்களை எப்படியாவது வாழ்க்கைக்குள்ள பழி வாங்க வேண்டும், உங்களை எப்படியாவது வாழ்க்கையில இந்த நிலைமையிலிருந்து இன்னும் கீழே இறக்கிவிட வேண்டும் என்றெல்லாம் சதித்திட்டங்கள் தீட்டிய நபர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் காலம் எல்லோருக்கும் பதில் சொல்லும் ஒரு சக்தி கொண்டது என்பதை அனைவரும் இப்பொழுது மனதிற்குள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசிக்காரங்களுக்கு அனுபவத்தின் மூலம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்கள் இந்த ஒரு காலங்களாகவே இருக்கிறது. எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை சரியான முறையில் எடுக்க வேண்டும். அவசரப்பட்டோ தவறான முடிவுகளை நீங்களே தேடிக்கொண்டோ அது உங்களுடைய வாழ்க்கையவை சிக்கலில் போய் முடித்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு முடிவையும் எடுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஒரு காலத்தில் உங்களை புறக்கணித்தவர்கள் கூட உங்களுடைய உண்மையான குணத்தையும் உங்களின் திறமைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைகள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடலாம். ஆனால் அந்த நேரத்தில் பழைய காயங்களை நினைத்து கோபத்தில் முடிவு எடுக்காமல் விவேகத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டியது மிகப்பெரிய ஒரு அவசியம். உதவி செய்வது உங்களுடைய நல்ல குணம். ஆனால் யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து செயல்படுவது உங்களுடைய அறிவு. கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் இனிமேல் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை நீங்களே இந்த ஒரு காலகட்டத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மனம் நல்லதாகவே இருந்தாலும் உங்களுடைய முடிவுகள் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் ஒவ்வொரு வாய்ப்பை உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம் என்று நினைத்து கொண்டும் வரலாம். எனவே முடிந்த அளவுக்கு எதை செய்தாலும் அதில் கொஞ்சம் கவனமான சில முடிவுகளை எடுப்பது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். கவனிக்கப்படாத உங்களுடைய உழைப்பு, எவ்வளவுதான் நீங்கள் உழைத்தாலும் உங்களை யாருமே கவனிக்கவில்லை. உங்களுடைய திறமைக்கும் இரவு பகலாக போட்ட உழைப்பிற்கும் உரிய மரியாதை உடனடி பலனாக கிடைக்காமல் போன ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. உங்களை விட குறைந்த உழைப்பை கொடுத்தவர்கள் மேல நிலைக்கு சென்ற போது உங்களின் உழைப்பை சிலர் கவனிக்காமல் கடந்து சென்றது உங்களை மனதளவில் உடைத்து போட்டிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏற்படும், அது உங்களுடைய மனதை கவலைகளுக்கும் கஷ்டத்திற்கும் ஆழ்த்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. இருப்பினும் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து போராடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அந்த விடாமுயற்சியை இன்று உங்களை எவராலும் அசைக்க முடியாத ஒரு உயர்ந்த நிலைமைக்கு உயர்த்தக்கூடிய சக்தியாக மாறப்போகிறது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக போய்கொண்டே இருக்கும்.
மீனம் ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மனதில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி இப்பொழுது அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மனதில் புதுமையான சிந்தனைகள் மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கங்கள் என்பது அதிகரித்து ஒருவருக்கொருவர் இப்பொழுது சந்தோஷமாகவே மாறப் போகிறீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களாகத்தான் இருக்கும். ஆன்மீகம் தொடர்பான புரிதல்கள் மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். நுண்கலை சார்ந்த தேடல்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் இருக்கும். எதிர்பாராத வரவுகள் கிடைக்க போகின்ற ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. எனவே அந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிடும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் இதுவாகத்தான் இருக்கும். மீனம் ராசி என்பர்களை வாழ்க்கையில சில நேரங்களில் நாம் தனியாக எல்லாவற்றையும் சமாளிப்பது போலத்தான் அனைவரின் வாழ்க்கைக்குள்ளேயும் நிச்சயமாகவே தோன்றும். எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் நமக்கு துணையாக யாரும் இல்லை என்ற ஒரு எண்ணங்கள் கூட உங்களுடைய மனதில் உருவாகியிருக்கலாம். ஆனால் இது உருவாகும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கிடையாது. கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த சில சோதனைகளும் ஏமாற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறாத தருணங்கள் காரணமாக யாரையும் முழுமையாக நம்ப முடியாத நிலைமைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உருவாகிறது. எனவே அந்த மனிதர்களை இறுதி வரைக்கும் நீங்கள் தக்க வைத்துக் கொண்டால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல முடிவாகவே இருக்கும். ஒரு நல்ல ஆலோசனையும் ஒரு நல்ல மனிதரின் ஆதரவும் வாழ்க்கைக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று இப்பொழுது நம்பப்படுகிறது. நண்பர்கள் மூலம் புதிய தகவல்கள் கிடைக்கலாம். உறவினர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் யார் உண்மையாக உங்களுடைய வளர்ச்சியை விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுடன் கொஞ்சம் நெருக்கமாக இருப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. எல்லாரையும் நம்ப வேண்டிய அவசியம் என்பது இப்பொழுது கிடையாது. ஆனால் உண்மையான உறவுகளை நீங்கள் மதிக்க வேண்டும். இதுவரை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்த அன்பும் ஆதரவும் இனிமேல் உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு காலமாகவே அமையலாம் என்பதை நீங்கள் மனதிற்குள் போட்டு வைத்து எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். உங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு பாதைகள் இப்பொழுது உருவாகிவிட்டது. இதுவெல்லாம் நமக்கு சாத்தியமா என்று நீங்கள் நினைத்த ஆசைகளும் லட்சிய கனவுகளும் நிறைவேறுவதற்கான தெளிவான பாதைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகிறது. வெளிநாடுகள் செல்ல வேண்டும் என்ற கனவு, சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசை, அல்லது சமுதாயத்தில் பெரிய அங்கீகாரங்கள் பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் எதுவாகவே இருந்தாலும் அதற்குரிய சாதகமான சூழ்நிலைகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அமைய போகிறது. உங்களுடைய கனவுகளை நனவாக்க பிரபஞ்சம் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைக்கக்கூடிய ஒரு காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. எனவே இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மனதில் புதுமையான சிந்தனைகள் மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கங்கள் என்பது அதிகரித்து ஒருவருக்கொருவர் இப்பொழுது சந்தோஷமாகவே மாறப் போகிறீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களாகத்தான் இருக்கும். ஆன்மீகம் தொடர்பான புரிதல்கள் மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். நுண்கலை சார்ந்த தேடல்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் இருக்கும். எதிர்பாராத வரவுகள் கிடைக்க போகின்ற ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. எனவே அந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிடும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் இதுவாகத்தான் இருக்கும். மீனம் ராசி என்பர்களை வாழ்க்கையில சில நேரங்களில் நாம் தனியாக எல்லாவற்றையும்
சமாளிப்பது போலத்தான் அனைவரின் வாழ்க்கைக்குள்ளேயும் நிச்சயமாகவே தோன்றும். எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் நமக்கு துணையாக யாரும் இல்லை என்ற ஒரு எண்ணங்கள் கூட உங்களுடைய மனதில் உருவாகியிருக்கலாம். ஆனால் இது உருவாகும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கிடையாது. கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த சில சோதனைகளும் ஏமாற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறாத தருணங்கள் காரணமாக யாரையும் முழுமையாக நம்ப முடியாத நிலைமைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உருவாகிறது. எனவே அந்த மனிதர்களை இறுதி வரைக்கும் நீங்கள் தக்க வைத்துக் கொண்டால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல முடிவாகவே இருக்கும்.